மக்களே, லடாக் ரைடில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அனந்தப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம் ஆந்திராவில். அடுத்து தெலுங்கானா போனோம். ஹைதராபாத் இன்னும் 340 கிலோமீட்டர்ஸுங்கிறது காட்டுது. ஸோ வெயில் வேறு லெவலாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் வெயிலில். எல்லாருமே மழை அதுக்கப்புறம் குளிர் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வெயிலை என்ஜாய் பண்ணுறேங்க ஜாலியாக. ஸோ இந்த மாதிரி வெயிலை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லடாக்கில் இன்றைக்கி வந்து Day 3. ஸோ இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். இது நம்ம ரிலேட்டிவோட வீடு. ஸோ இப்போ நம்ம அத்திப்பள்ளி அங்கே இருக்கோம். இங்கே முடிச்சுட்டு இப்போ நம்ம பெங்களூர் வழியாக தான் போகணும். பெங்களூர்லேருந்து ஜஸ்ட்டு பார்டர் தான் இது, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரு. அதை தாண்டி இங்கே நின்றுருக்கோம். இன்றைக்கி வந்து ஹைதராபாத் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. அவர் வேறு 70-80 தாண்டியே வரமாட்டேங்கிறாரு. இன்றைக்கி ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காரு 90க்கு மேலே. அவருக்கான நான் எங்கே போனாலும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நிற்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல நிப்பாட்டி வந்தோம். இன்றைக்கி எங்கேயும் நிற்காமல் போகணும் அப்படின்னு பிளான். இன்றைக்கி எங்கேயும் நிற்காமல் நாங்கள் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகலான்னு இருக்கோம். நான் 90, இவரெல்லாம் 110 தாண்டி போவார். ரூட் வேறுன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து ரூட்டே தெரியல, எப்படி போகிறோன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு. கூகுள் மேப் இருக்குல்ல, அவர் மேலே பழைய போட்டு நம்ம பாட்டு போக வேண்டியதான் எங்கே போகிறோம். ஸோ அனந்தப்பூர் அந்த வழியாக போகணும். அனந்தப்பூர் வழியாக ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்ட்டு. ஸோ ஈவினிங் ஒரு 5-6க்குலாம் அன்றைக்கி எங்கேயா ஸ்டே பண்ணணும். மேக்ஸிமம் பெட்ரோல் பங்க் இல்லைனா டோல் அங்கே தான், எங்கேயா டோல்கேட் அங்கே தான் எங்கேயா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எங்கேயா போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு உலக கண்டினியூ பண்ணுறேன். பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஐ மீன் சிட்டி இன்னும் போகலாம், பட் பெங்களூர் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் அரௌண்டு நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். மேபி 1 or 2 கிலோமீட்டர் இருக்கும் எலக்ட்ரானிக் சிட்டிங்க வந்து. இன்றைக்கி வந்து நம்ம Day 3. ஸோ மார்னிங் நம்ம அத்திப்பள்ளியிலேருந்து ஒரு 9:20 அந்த டைமில் தான் கிளம்பணும். இன்றைக்கி நேற்றை கூட ஒரு 1 hour முன்னாடியே கிளம்பியிருக்கோம். 1.5 hour முன்னாடியே கிளம்பி ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி கூட கொஞ்சம் இடம் ஸ்ட்ரெச் பண்ணி போகலாம் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத் போகணும் அப்படின்னு இருக்கோம். ஹைதராபாடு போயிடலான்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அதுவே அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் மேப் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போக வேண்டியது நாக்பூர் தான். இது ஸ்ட்ரைட்டாக ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே போயிடக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்து போயிட்டுருக்கோம். நாளைக்கு ஆக்ரா பார்த்து போடுவேன், அந்த மாதிரி போட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ரம்ஜான் அப்படிங்கிறதுனால ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெங்களூர் சிட்டியில் ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு தான் இருந்தோம், பட்டு இன்றைக்கி போக முடியலை. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வீடு அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ பெங்களூரில் போயிட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்னும் நம்ம அண்ணன் சார்லியை காணாம். திடீர்னு இந்த பஸ்ஸுக்குள்ளார் நுழைஞ்சார். அதுக்கப்புறம் ஆளையே காணாமே. ஒரு சைட் லைட்டில் வராரா என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம போவோம். ஏறதுக்கு அவர் லெஃப்ட்டில் திருப்பி விட்டார் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து. கடைசியில் பார்த்தா அது தும்கூர் ரோடு, மைசூர் ரோடு, நைஸ் ரோட்டில் திருப்பி விட்டாங்க. ஸோ அங்கே டோல்கிட்ட போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டு திருப்பி மேப் பார்த்தா வந்தோம். திருப்பி அது கரெக்டாக அந்த ஃப்ளைஓவரில் போகிற மாதிரி ஒரு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே காட்டிடுச்சு. இதில் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ இதுக்கு வந்து டோல் வந்து இங்கே 20 rupees இப்போ நம்ம பே பண்ணியிருந்தோம். பே பண்ணிவிட்டு இந்த பெங்களூர் சிட்டி மேலேருந்து பறக்கிறோம். சூப்பராக இருக்குது. பிரவீன்கரா அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பெங்களூர் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். இருந்துச்சு, அதை அப்படியே ஷூட் பண்ணுறேன். பெங்களூரில் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுற்றி எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோன்னு தான் தெரில. இது மேப்பும் ஏதோ காட்டுது. நம்ம ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம். போகிறோம். மேப்பு காட்டுறது தான் நமக்கு வழி இப்போது. ஸோ அது எங்கே காட்டுதோ அங்கே தான் நம்ம போனோம். இப்போ அதை பார்த்து போயிட்டுருக்கோம். போவோம். பெங்களூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ரோட்டுக்கு நடுவில் 2 எல்லோ லைன் போட்டிருக்காங்க. அந்த கோடு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பஸ்ஸு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் பஸ்ஸு தான் டிராஃபிக் பண்ணுவாங்க. ரோடை பிளாக் பண்ணுறது எல்லாமே நம்ம ஊரில் அப்படி தான் நடக்கும், சென்னையிலலாம். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக பஸ்ஸு வந்து நீ இதிலேயே போயிரு ஓரமா, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க இந்த இடத்துல விட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸ், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த பக்கமாக போகுது. நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. முன்னாடி வண்டியில் போயிட்டுருக்கவர் வந்து நம்மளை ஸ்லோ பண்ண சொல்கிறாரு. எதுக்குன்னு தெரியலையே. அவர் போயிட்டுருக்க வண்டி வந்து ட்ரம்ப் டைகர், அதில் போயிட்டுருக்காப்புல. பேனிஸ் சீனியர்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஒரு வேளை அவரை ஓவர்டேக் பண்ணிட்டோன்னா அவருக்கு அவமானமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ வர சொல்கிறாரு. என்னமோ வர சொல்கிறாரு. இப்போ ஒரு வேளை அவரை வீடியோ எடுக்கிறதுக்கு வர சொல்கிறாரு என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்.
என்னென்ன வேறு காணோம். பெங்களூரு நகரத்தில் எங்கே இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. பெங்களூரு பெங்களூர் பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. பெங்களூர் தான் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டோட தலைநகரம். ஸோ கேபிட்டல் சிட்டி ஆஃப் கர்நாடகா வந்து பெங்களூரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி, அதாவது தேர்ட் ரேங்க், அதாவது மூணாவது இடத்துல இருக்குது பாப்புலேஷனில் இந்தியாவில் இருக்கிற பெரிய நகரங்களில். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சேஃபஸ்ட் சிட்டி இந்த இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது ரேங்க் அதில் இந்திய நகரங்களில். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்ஜி ரோடு, மகாத்மா காந்தி ரோடு, அது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான ரோடும் கூட. அங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும், நிறைய பெரிய கடைவீதியாக இருக்கும், அவென்யூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த நந்தி ஹில்ஸ், அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறது வந்து வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து மேகங்கள்லாம் நல்லா மிதந்துட்டுருக்கும், அதுக்கு மேலே சன் ரைஸ் ஆகி வரும். பார்க்கவே நல்லா அழகாக ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நம்ம போகிற வழியில் தான் இருக்குது, ஆனால் நம்ம அங்கே போகலை. நம்ம பிளானில் அது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை பார்க்காம தான் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அண்ணன் எப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் அங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பெங்களூரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதாவது எல்லா தரப்பு மக்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு வீடு பார்க்கணும், இல்லை 500 ரூபாய்க்கு வீடு பார்க்கணுனாலும் இருக்கும், 5000 ரூபாய்க்கு வீடு பார்க்கணுனாலும் 50000 ரூபாய்க்கு வீடு பார்க்கணுனாலும் இருக்கும். இதே மாதிரி தான் மற்ற பெருநகரங்கள், அதாவது சென்னை இந்த மாதிரி ஊர்லாமே அந்த மாதிரி தான். எல்லா தரப்பு மக்களுமே இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள். கடைக்கு போனோன்னா நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா காலையில் டிஃபனை முடிக்கிறனாலும் முடிக்கலாம், 300 ரூபா 400 ரூபாய்க்கு முடிக்கிறனாலும் 3000 ரூபாய்க்கு முடிக்கிறனாலும் முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான தரப்பு மக்களுமே வாழலாம். அந்த மாதிரி ஒரு ஊர் தான் பெங்களூருமே. பெங்களூரில் உள்ள தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பெங்களூர் வந்தோன்னா மேக்ஸிமம் ரோஸ்ட் தான் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்து அவங்களோட டிராஃபிக் ரூல் எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கும். ஹெல்மெட்டு கண்டிப்பாக 2 பேருமே போட்டுக்கணும். ஓட்டுறவங்க பில்லியன் 2 பேருமே போட்டுக்கணும், பைக்கில் போகிறவங்க. பஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக ஒரு பே வச்சு விட்ருக்காங்க பஸ் போகிறதுக்கு மட்டும். ஸோ அவங்க வந்து டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் பார்த்தோன்னா எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா இது வந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்திலேருந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே வந்து எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்கும். ஈவன் நேற்று கூட இங்கே ஆலங்கட்டி மலையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து கிளைமேட் வந்து வேறு லெவலாக இருக்கும் எப்பயுமே. ஆனால் இப்போ சம்மரில் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஆனால் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். பெங்களூரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவோட சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா வந்து இதுதான் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. வால்மார்ட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறமா ஆரக்கிள், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சிலிக்கான் வேலி அப்படிங்கிறது வந்து யூஎஸில் நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் தான். அங்கே வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். கூகுள், ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறமா ஆரக்கிள், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை சம்மந்தமாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பெங்களூர். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே ரோட்டில் எங்கே பார்த்தாலும் நிறைய கார்டனாக இருக்கும். அதான் 3000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது, கடல் மட்டத்துக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும். அதனால் இது வந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கு முன்னாடி. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷனர்ஸ் பேரடைஸ், அதாவது பென்ஷன் வாங்குறவங்களோட சொர்க்கம். அதாவது ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் அது. அந்த அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து இந்த பெங்களூர். அதுக்கப்புறமா இந்த பெங்களூரு சிட்டியை வந்து பப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பப் இருக்குது இங்கே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800-900 பப்புக்கு மேலே இருக்குது இந்த சிட்டி ஃபுல்லாகவே. அதுலேயும் இந்த எம்ஜி ரோட்டில் மட்டுமே 40 பப்புக்கு மேலே இருக்குதான். ஸோ இதை வந்து பப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பக்கத்துலேயே கேஜிஎஃப்னா படம் இல்லை, கோலார் கோல்டு ஃபீல்டு, கோலார் தங்க வயல், அதுவும் இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே. மேபி ஒரு 1 hour ஆர் 1 hourல ரீச் ஆகிற தூரத்தில் தான் இருக்குது கோலார் தங்க வயல். தும்கூர், ஹைதராபாத், பெங்களூரு சிட்டி. அப்போ எவ்வளோ நேரம் நான் வந்து பெங்களூரு சிட்டி இல்லையா? சரி, ஓகே, நம்ம ஹைதராபாத்தை நோக்கி போவோம். ஆனால் இந்த ட்ரம்ப்புக்கு பின்னாடி நீ போகக்கூடாது. ட்ரம்ப்பு சரியில்லை, ரொம்ப மெதுவாக ஓட்டுறாங்க. சேலமா இவர்? ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? அஜய். ஓகே, சேலமா? ஓகே. இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. நான் ஹைதராபாத் ரோடு போனோம், மாறி இந்த பக்கம் வந்துட்டேன். அதான் யூ-டர்ன் போடலான்ட்டு கீழே இறங்கிட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். மேலே ஒரு ஃப்ளைட் ஒன்று பரவாது, தெரியுதான்னு தெரில. இதோ நம்ம கிராஸ் பண்ணது.
இப்போ அந்த பையனை பார்த்தேன். அந்த பையன் பேர் வந்து அஜயா. அவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போல். ஸோ அவனை பார்த்தோன்னா அவனை யூடியூப் சேனல்லாம் நல்லா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனான். ப்ளஸ் என்னோட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போனான் அந்த பையன். இங்கேருந்து இப்போ நம்ம வந்து அனந்தப்பூர் அங்கே போக வேண்டியது இருக்குது. ஸோ அனந்தப்பூர் வந்து இங்கேருந்து அரவுண்டு ஒரு 190 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போல். ஸோ இப்போ நம்ம அனந்தப்பூர் தான் போகணும். அங்கே போயிட்டு அப்புறம் நிறையா வாயில் நுழையாத பேர்லாம் இருந்துச்சு. அந்த ஊரெலாம் தாண்டி ஹைதராபாத் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னும் 533 கிலோமீட்டர். நாக்பூர் 973, அனந்தப்பூர் 176. ஸோ இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. நம்ம அரௌண்ட் ஒரு 570 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோம். எப்போயுமே நம்ம லேட்டாக தான் கிளம்பிட்டு இருந்தோம் லாஸ்ட் 2 டேஸாக. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பெங்களூர் கிளைமேட் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தோம்னாங்க. பட்டு மழை பெஞ்சுது. ஸோ அதனால் ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சான், ஐஸ் கட்டி மழை. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு கரண்ட்டு கூட இல்லை, ஆனால் ஃபேன் ஓடலை. இருந்தாலுமே நல்லா நாங்கள் பூத்திட்டு தான் படுத்துவோம். அந்தளவுக்கு குளிராக இருந்தது. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இங்கே நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வெயில் இல்லை. டே டைமில் அங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அனல் காற்றா அடிச்சிருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இன்னும் போக போக ஹாட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக சூடு தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வண்டி போயிட்டுருக்கு. அதனால் பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் துடைப்பாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே துடைச்ச மாதிரி இருக்குமான்னு தெரில. செராமிக் கோட்டிங் ஏதாவது கொடுத்து வச்சுருப்பாங்களோ நம்ம. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம சென்னை, அதுக்கப்புறம் கொச்சின், ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஊரில் யாராவது வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இங்கே நிறையா இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அங்கே வரைக்கும் தெரியுது. நல்லா க்ளீனாக இருக்குது ரோடு. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் இது மாதிரி. இது ஹைதராபாத் 522 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அனந்தப்பூர் 173, கர்னூல் 311. அவ்வளோ தூரம் போகணுமா? போம். செந்தூரு கிராஸ் அப்படின்னு ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இங்கே தான் இப்போ சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தோம். அதாவது அங்கே அத்திப்பள்ளியிலேருந்து சப்பாத்தி கொண்டு வந்தோம். அதை இங்கே தான் சாப்பிட்டோம். இனி இங்கேயும் நான் ஸ்டாப்பாக நிற்காமலே போயிடலாம். மணி ஒரு 1:30 இருக்கும். இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது ஹைதராபாத்துக்கு. ஸோ இங்கேருந்து போவோம். இப்போ நம்ம 2 பேர் பார்த்தோம், திருநெல்வேலிக்காரங்க. திருநெல்வேலி மீன்ஸ் TN72 வெஹிக்கிள். ஆனால் அவங்க வந்து கூடங்குளம் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து வள்ளியூர். அவங்களும் அங்கேருந்து வராங்க. நேற்று கன்னியாகுமரியில் நேற்று கிளம்பியிருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். அவங்க பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி கிளம்புறோம் நாங்கள். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து பெனுகொண்டா ஃபோர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்டாச்சு வந்து கிருஷ்ணதேவராயரோட ஸ்டாச்சு நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இவர் தான் வந்து இந்த விஜயநகர பேரரசுலேயே ரொம்ப புகழ்பெற்றவர். ஆனால் இது வந்து ஆந்திராவா இல்லை கர்நாடகான்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி இந்த செந்தூரு கிராஸ் அது வந்து கர்நாடகான்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பெனுகொண்டா, ரேணிகுண்டா, ஸோ இந்த பேர் எல்லாம் நல்லா பொருந்துது. எனக்கு தெரிஞ்சு இது ஆந்திராவாக தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் தான் இப்போ நம்ம இருக்கிறது அப்படின்னா. நான் வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு 20-30 கிலோமீட்டர்லேயே ஆந்திரா வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வி ஆர் இன் ஆந்திர பிரதேஷ் நவ். இப்போ நம்ம வந்துட்டு வந்து கியா மோட்டார்ஸ், அதோட வந்து இந்தியா மேனுஃபேக்சரிங் யூனிட், அதுதான் இது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆத்தாடி தண்டி அப்படின்னு சொல்லி நம்மளும் இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ வந்து நம்ம அனந்தப்பூர் வந்து ரீச் ஆக போகிறோம். ஆனால் மேப்பில் 64 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் இந்த ஊரோட பேரும் ஏதோ கக்கலாப்பள்ளி அப்படின்ட்டுருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கியா மோட்டார்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பைக்கில் இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா அந்த கியா மோட்டார்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ், கியா மோட்டார் 40 கிலோமீட்டர்ஸ், 20, 10, 5 அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து சென்னையில் வர வேண்டியது. பட் ஏதோ சில பல காரணங்களால் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் பரவாயில்ல, இந்த ஹைவேஸ்லேயே தான் இருக்குது இது. ஆனால் அனந்தப்பூரில் இருக்குது. நாங்கள் ஒருவேளை அனந்தப்பூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல் இது. ஓகே, நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம அனந்தப்பூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஹைதராபாத் வந்து ஒரு 340 கிலோமீட்டர் காட்டிகிட்டு இருக்குது. வெயில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 40 டிகிரிக்கு மேலே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வெயிலில் வந்து நான் வண்டி ஓட்டினதே கிடையாது. ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி அப்படி குபுன்னு அனல் காற்றா இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெதர் தானே. ஸோ இதையுமே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
இந்த பாருங்கள் இந்த பசங்க பண்ணுற சேட்டையை வண்டியை அங்கிட்டு இங்கிட்டும் ஒல்ட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுவும் ட்ரிபிள்ஸ் ரைடு வேறு. நான் ஆறு நடிச்சவொன்னே அப்படியே ஒதுங்கிட்டாங்க என்னையை பார்த்துட்டு. உளுந்து வேறு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த ஊர் புள்ளிங்க போல் இவங்கெல்லாம். இது வந்து நம்ம லடாக் ரைடோட டே 3 இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி டே எண்ட் பண்ணுறவங்க தான். எங்கன்னா இப்போ நான் கர்னூல் அங்கே இருக்கேன், ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கே வெயில் பார்த்தீங்கன்னா 42 டிகிரி வேறு லெவலில் அடிச்சிட்டு இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ வெயிலில் நான் வண்டி ஓட்டினதே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹைதராபாத் வரைக்கும் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. நான் கண்டினியூ பண்ண முடியலை. அரௌண்ட் ஒரு 7 ஆயிடுச்சு டைம் இப்போது. ஸோ அதனால் இங்கேயே இன்றைக்கி ஸ்டே பண்ணிடலாம் கர்னூல்லையே. இங்கேருந்து ஹைதராபாத் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இயர்லி மார்னிங்கே கிளம்பி நம்ம ஆக்சுவல் பிளான் படி போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிளம்புனது எல்லாமே லேட்டு தான். டே 1 பார்த்தோம்னா 11 மணிக்கு மேலே தான் கன்னியாகுமரியிலேருந்தே கிளம்பணும். டே 2 பார்த்தோம்னா இதுலேருந்து கிளம்பணும் நம்ம மதுரையிலேருந்து. ஸோ மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டே 3 வந்து அத்திப்பள்ளி. இன்னைக்கு காலையில் அத்திப்பள்ளியிலேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ அதுவும் கொஞ்சம் டிலே தான். ஏன்னா பெங்களூர் சிட்டி வரையும் வந்து டிராஃபிக் ரொம்ப இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. பட் நல்லா இருந்துச்சு டிராஃபிக் இல்லாமல். ஏன்னா ரம்ஜான் அன்னைக்கு, அதனால் டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்தோம். சிக்னல் ஒரு சிக்னலில் 2 சிக்னலே மட்டும் தான் நம்ம நின்னது. மற்றபடி எல்லாமே கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு 110 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஓரளவு கவர் பண்ண முடிஞ்சுது. இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் கர்னூல் வரைக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே. நாளைக்கு வந்து நாக்பூர் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. நாக்பூர் வந்து 700 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக 700 கிலோமீட்டர்ஸுங்கிறது சென்னை டு கன்னியாகுமரி டிஸ்டன்ஸு. ஸோ சென்னை டு கன்னியாகுமரி ஈஸியாக ஒன் டேயில் அச்சீவ் பண்ணிடும். பட் தெரிஞ்ச ரோடு, இது தெரியாத ரோடு. இங்கே ரோட்டில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வரிசையாக ஒரு 6 ஸ்பீட் பிரேக்கர் 7 ஸ்பீட் பிரேக்கர். நம்ம ஊரில் வந்து பேரிகேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து இருக்கதே தெரியல. ரோடை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு காலையில் இயர்லி மார்னிங்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். காலையில் கிளம்பிட்டு பார்ப்போம்.